சாதனங்கள் செயலிழந்து வீட்டிலேயே முடங்கி இருந்த நிலையில் டிஜிட்டல் அச்சகம் தொடங்கி போராடி ஜெயித்திருக்கும் தன்னம்பிக்கை பெண் இவர் பெயர் ஜெயலட்சுமி. 5 வயதான பொழுது போலியோவால் பாதிக்கப்பட்டார். அதனால் கால்கள் செயலிழந்தன. காரைக்குடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர் அவரது பெற்றோர். துரதிருஷ்டவசமாக தந்தை இறந்துவிட குடும்ப சுமையால் 12ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டார். தன் அம்மாவிற்கு உதவியாக பூக்கட்டும் தொழில் செய்து வந்தார். குடும்பத்தை நடத்துவதே பெரும்பாடாக இருந்தது. இந்த சூழலில்தான் வேறு நல்ல வேலைக்கு செல்ல ஜெயலட்சுமி முடிவு செய்தார். முதலில் தன் வீட்டின் அருகே பிளெக்ஸ் போர்டுகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு கணினியில் வடிவமைக்க கற்றுக்கொண்டார். அந்த பணியில் ஆர்வம் இருந்ததால் பிளெக்ஸ் டிசைனிங் முழுவதையும் நன்கு கற்றுக்கொண்டதாக சொல்கிறார். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்புறம் அப்பா இறந்துட்டாரு. அப்பா இருந்ததுக்கப்புறம் நாமக்கலுக்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் சும்மா தான் பூ கட்டிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு அந்த தொழில் பிடிக்கவே இல்லை. சரி, வெளியே உலகம் என்னன்னே தெரியாமே இருந்தேன். சரி, வெளியே வரணும்னும் போது இந்த கம்ப்யூட்டர் லைனில் உட்கார்ந்தா தான் எல்லாத்தையும் நல்லா தெரியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இப்போ நான் வெளியே வேலைக்கு வர ஆரம்பித்தேன். நான் எதுவும் கோர்ஸ்லாம் எதுவும் படிக்கலை. எல்லாமே நானாக தான் கற்றுக்கிட்டேன். ஓனர் கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஒவ்வொன்றா கற்றுட்டு நான் அந்த தொழிலுக்கு வந்தேன். ஒரு இடத்துல ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன். 8 வருஷம் கழிச்சு சொந்தமாக செய்யணும்னு எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. பின்னர் சுயமாக தொழில் தொடங்கும் எண்ணம் உருவானது. அரசிடமிருந்து கடனுதவி பெறும் வழிமுறை தெரியாததால் வீட்டில் இருந்த நகையை விற்றும் தனியார் நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்கியும் தொழில் தொடங்கினார். தற்பொழுது வங்கி கடன் மூலம் புதிய இயந்திரம் வாங்கி பிளெக்ஸ் டிசைன், விசிட்டிங் கார்டு, போஸ்டர் ஆகியவற்றை தயாரித்து வருகிறார். தன்னுடன் பணிபுரிந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பேனர்களை வடிவமைக்கும் பணியை ஜெயலட்சுமி கவனித்துக் கொள்ள அதனை பிரிண்ட் செய்து வாடிக்கையாளர் விரும்பும் இடத்தில் நிறுவும் பணியை அவரது கணவர் செய்கிறார். பணியின் தரமும் குறித்த தேதியில் பணியை முடித்துக் கொடுக்கும் பொறுப்பும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஜெயலட்சுமிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து தொழிலை வளர வைத்தது. தற்பொழுது தனது நிறுவனத்தில் 2 பேர் பணிபுரிவதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல கிளைகள் தொடங்கி தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் திட்டம் இருப்பதாகவும் சொல்கிறார். உடல் குறைபாட்டை மட்டுமே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் கடைசி வரை போராடி ஜெயிப்பதுதானே சவால் என்று சொல்லும் ஜெயலட்சுமி, மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமின்றி முன்னேற வழியில்லையே என முடங்கி கிடக்கும் பலருக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார். தந்தி செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ராஜேந்திரன். இதுடன் இந்த வார நம் நாடு நிகழ்ச்சி